அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ரமலான் மாதத்தினுடைய முதலாவது ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சலவாத்தை 313 தடவைகள் ஓதுவோம். இந்த சலவாத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாம் கண்ணியமான சிறந்த ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமலானினுடைய மாதம் அது நம்மை வந்தடைந்திருக்கின்றது. இந்த ரமலானினுடைய மாதத்தில் அதிகமாக நல்லமல்களை செய்வோம். ஏனென்றால் ஒரு நன்மைக்கு பதிலாக பல மடங்கு நன்மைகளை அல்லாஹ் இந்த ரமலானினுடைய மாதத்தில் நமக்கு வழங்குகின்றான். அதே போன்று இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற நேரம். இது மிக முக்கியமான ஒரு நேரம். ஏனென்றால் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நாம் இந்த ஸலவாத்தை ஓதுவோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு ஸலவாத். அதே போன்று நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹின் உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு ஸலவாத். என்ன ஸலவாத் என்றால், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலுல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலுல்லாஹ் என்று வரக்கூடிய இந்த ஸலவாத்தை நாம் 313 தடவைகள் ஓதுவோம்.